நான் குட்டி தம்பிய தூக்கிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் தான் போயிருந்தேன். ஆதார் கார்ட்ல ஒரு சின்னதா ஒரு சேஞ்ச் பண்ணணும். அதுக்காக தான் போயிருந்தேன். எனக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு, டோக்கன் எல்லாமே வந்துட்டு காலைல 7 மணிலேருந்து போட்டுருவாங்களாமா. ஆல்ரெடி வந்துட்டு 25 டோக்கனுக்கு மேல இருந்துச்சு. இதுவே வந்துட்டு 3 மணி ஆயிரும்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி நேரா ஹாஸ்பிட்டல் தான் வந்தேன். டாக்டர பார்த்துட்டு தம்பிக்கு வந்துட்டு மெடிசன்லாம் எழுதி குடுத்தாங்க. அப்புறம் நெபுலைசர்லாம் வச்சுட்டு தம்பிக்கு மெடிசன் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல்லே கொஞ்ச நேரம் தம்பிய தூங்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அதனால ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு டாக்டர்ட்ட காமிச்சுட்டு வந்துரலாம். டைமும் கொஞ்சம் இருந்துச்சு. ஒரே நாளையில எல்லா வேலையுமே முடிச்சிடலாம் இன்னைக்குன்னு சொல்லிட்டு தான் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டேன். அங்க போனதுக்கப்புறம் எல்லா சிஸ்டரும் சேர்ந்து தம்பிய வந்துட்டு மாத்தி மாத்தி தூக்கி வச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. குட்டி தம்பி வந்துட்டு எல்லாத்துக்கிட்டயும் வந்துட்டு போனா யாருக்கிட்டயுமே அழலாம் இல்ல. ஜாலியா தான் இருந்துச்சு. ஆனா ஒருத்தரும் விடல. எல்லாருமே வந்துட்டு மாத்தி மாத்தி அவன தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவன் அந்த ஹாஸ்பிட்டல்ல பொறந்தனால அவங்க எல்லாத்துக்குமே வந்து தெரியும்ல. ஸோ அதனால எல்லாருமே வந்துட்டு தம்பிய பார்த்து கொஞ்சிட்டு இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல க்ரௌடும் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. அப்புறம் மாத்தி மாத்தி எல்லாம் தூக்கி வச்சுட்டு இருக்கனால எனக்குமே வந்துட்டு டைம் வந்து போனதே தெரியல. சீக்கிரமா போயிடுச்சு.